அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். உன்னிலுமோ பிழை கண்டேன் உலகை காக்கும் இறையோனே என்று பரதனை புகழ்ந்த கோசலை தாய். பாடல் எண் 914. இன்பமருள் மனத்தோனி இறைமூல பெரியோனி என்மடியில் தவழ்ந்திருந்த ராமனுக்கும் அரியோனி வென்றிடாத இடரினையும் வெல்லும் நேர் நெறியோனி உன்னிலுமோ பிழை கண்டேன் உலகு காக்கும் இறையோனி. இதுவே 914வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இன்பமருள் மனத்தோனி இறைமூல பெரியோனி என்ற முதல் வரிக்கான விளக்கம். இன்பங்கள் யாவற்றையும் அருள்வதற்கு நல்ல மனம் வேண்டும். அவ்வாறு நல்ல மனம் இருந்தால்தான் அனைவருக்கும் இன்பத்தை தர முடியும். அவ்வாறு நல்ல மனம் கொண்டவனாக பரதனாகிய நீ விளங்குகிறாய். அதன் மூலமாக இறை மூல பெரியோன் என்கிற அனைத்துக்கும் மூலமாக திகழக்கூடிய இறைவன் என்னும் பெரியவனாக, அனைத்திலும் மூத்தவனாக, அனைவரிலும் பெரியவனாக நீயே விளங்குகிறாய். அந்த இறைவனைப் போலவே இறை மூலம் என்கிற மூலப்பொருளானது அனைத்தையும் விடவும் மூலமாக, அனைத்துக்கும் அடிப்படை ஆதாரமாக, அனைத்தையும் விடவும் மூத்ததாக, வயதிலும் பெரியதாக விளங்குவதைப் போலவே நீயும் இறை மூல பெரியோனாக விளங்குகிறாய். என்மடியில் தவழ்ந்திருந்த ராமனுக்கும் அரியோனி, என்னுடைய மடியிலே தவழ்ந்து வளர்ந்த என்னுடைய மகனாகிய ராமனை காட்டிலும் அரியவனாய், ராமனுக்கும் மேலானவனாய் நீயே திகழ்கிறாய். வென்றிடாத இடரினையும் வெல்லும் நேர் நெறியோனி, வெல்லவே முடியாத துன்பங்களையும் கூட உன்னுடைய நேர்மை திறத்தினால் வெல்லும் தன்மை கொண்டவனாக, மிகவும் உயர்ந்தவனாக நீ விளங்குகிறாய். நல்ல நெறிமிக்கவனாக நீ விளங்குகிறாய். உன்னிலுமோ பிழை கண்டேன் உலகு காக்கும் இறையோனி, அத்தகைய நேர்மை நெறி கொண்ட உன்மேலோ நான் பிழை கண்டேன், உன்னிலோ குற்றம் கண்டேன். இந்த உலகையே காக்கக்கூடிய இறைவனை போன்றவனே என் மகனே பரதனே என்று அந்த தாய் பரதனிடம் உள்ளம் நெகிழ்ந்து அவள் தன்னுடைய பிழையையும் உணர்ந்து அவள் மனம் நெகிழ்ந்து அந்த மகனிடம் பேசினாள். இதுவே 914வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 915வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.